எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம கர்ப்போட்டம்னு காலண்டர்ல போட்டுருவோம், அதை பத்தி பார்ப்போம். காலண்டர்ல முன்னாடி பஞ்சாங்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்போட்டம்னு போட்டுருவோம், ஒரு 15 நாளைக்கு போட்டுருவோம். அந்த கர்ப்போட்டம்ன்றது என்னன்னா, அடுத்த வருஷம் மழையை கணிக்கும் நம் முன்னோர்களின் கணிப்பாகும். அதற்கேற்ப அவர்கள் பயிரிடுவதை அதற்கேற்ப தான் என்ன விவசாயம் செய்யலாம் என்பதை கணித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் அந்த காலத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க மனதளவுல கரெக்டா இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இப்படி ஆகும்ன்றதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தது. நம்ம இப்ப மாதிரி விஞ்ஞான வசதிகள் நவீன வசதிகள்லாம் கிடையாது. என்னைக்கு மழை பெய்யும் வர்றதுல எல்லாம் தெரியாது. அந்த காலத்துல இந்த மாதிரி மழையை கணிக்க முடியாத காலத்துல அவங்க ஒரு கணிப்பு வச்சிருந்தாங்க. அதுதான் இந்த கர்ப்போட்டம். கரு ஓட்டம் என்பதுதான் கர்ப்போட்டம். கரு ஓட்டம் என்பதுதான் கர்ப்போட்டம் என்று மாறி போனது. சூரியனை பூமி சுற்றும் வழியை வைத்து அதை 12 பிரிவுகளாக பிரித்தினாலும் அதுதான் 12 ராசி. நம்ம ஜாதகத்துல 12 ராசி குறிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி 12 ராசி, ஒவ்வொரு மாசமும் ஒரு ராசி அது பிரவேசம் பண்றது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் படிக்கிறோம் இல்லையா, சிம்மம், அந்த இது அந்த 12 ராசிகளும் சுத்தி 12 ராசிகளா பிரிச்சிருக்கும். அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு பிரிச்சிருக்கும். அதுல அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கும் பிரிச்சிருக்கும். தனுர் மாசம்ன்றது மார்கழி, தனுர் ராசி வரும். அதுலயே தனுசு ராசி வரும். மார்கழி மாசத்துல தனுசு ராசி வரும். அதுல பூராட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னியில இருந்து பூராட நட்சத்திரத்தை இந்த அந்த 27 பாகமா பிரிச்சிருக்கிறதுல நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 பாகமா பிரிச்சிருக்கிறதுல சூரியனை பூமி சுத்தி வர பாதையை 27 பாகமா பிரிச்சதுல பூராடத்துக்கு வரும். இந்த பூராட நட்சத்திரத்துக்கான 14 நாட்கள் தனு மாசத்துல தான் வரும், மார்கழி மாசத்துல வரும். அப்ப பூராட நட்சத்திரம் அந்த மாசத்துக்கே வர பூராட நட்சத்திரம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா 14 நாள் வரும். அந்த பூராட நட்சத்திரத்துக்கான 14 நாள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 14 நாட்கள்ல கருமேகங்கள் எந்த திசையில் சென்றிருந்தாலும், ஆகாயத்துல வானத்திலே கருமேகங்கள் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அவை அனைத்தையுமே தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதை சற்றே உற்று நாம் கவனித்தால் தெரியும், நமக்கே தெரியும். எந்த திசையில் சென்று கொண்டிருந்த மேகமாக இருந்தாலும் அந்த பூராட நட்சத்திரத்துக்கான 14 நாட்களில் தனு மாதத்தில் வரும் அந்த 14 நாட்களில் எல்லா மேகங்களும் தெற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இது சூரிய பாதையும் பூமியின் தன் சுழற்சியையும் மையமாக கொண்டு ஏற்படும் மாற்றம். இது பூமியை சுத்துறது, சூரியன் சுத்துறது, பூமி சூரியனை சுத்துறது, இதனுடைய அந்த அமைப்புகளை வச்சு இந்த மாற்றம் ஏற்படும். இதை இந்த 14 நாட்களில் மேகம் நகர்வதை மேகம் சூழ் கொள்ளுதல் என்பார்கள். கருவுறுதல், அதான் மேகம் சூழ் கொள்ளுதல் என்பார்கள். இந்த கர்ப்போட்ட நாட்களில் மேகம் சூழ் கொண்டு இந்த 14 நாட்களில் மழை பெய்தால், லேசான தூறல், சாதாரண மழை, லேசான ஒரு மழை பரவலாக எல்லா இடத்துலையும் பெய்தால், அந்த மாதிரி அவ்வாறு பெய்கின்ற மழை பெய்யும் போது விளைச்சல் சுமாராக இருக்கும். அதிகமாகவும் நஷ்டமாயிடாது, ரொம்ப மோசமாகவும் வறண்டும் போகாது. ஒரு மத்திய நிலையிலே விவசாயம் இருக்கும். அதாவது ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் முறையாக பெய்யும் மழை சுமாராக பெய்யும், அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. சாதாரண செழிப்பாக நெல் விளைவதற்கு உண்டான மழையை விட சற்றே குறைந்து பெய்யும், சுமாராக இருக்கும் அப்படின்பாங்க. இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜனவரி 29 இருந்து டிசம்பர் 29 இருந்து ஜனவரி 11 வரைக்கும் தான் வரும் அநேகமா. இதுல ஒரு நாள் ஓரிரு நாட்கள் முன்னே பின்னே செல்லலாம். அது அந்த வந்தாங்க கணிப்பை பொறுத்தது. மார்கழி மாச அமாவாசை முதல் 10 நாட்களில் கர்ப்போட்டத்தில் தூறல் ஏற்படும். இந்த தூறல் கர்ப்போட்டத்தில் தூறல் என்ற கர்ப்ப ஓட்டம், மேகம் ஓடுகிறது, பாசிங் கிளவுட்ஸ், அதுல மழை பெய்ஞ்சதுன்னு வைங்க, அதுல தூறிக்கொண்டே போனால், அதாவது இங்கே மழை தூறல் இருக்கும், ஒரு ஒரு பக்கத்துல நமக்கு கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே மழை இருக்காது. இந்த மழை பெய்து கொண்டே இந்த மேகங்கள் நகரும் மேகங்களிலிருந்து மழை பெய்யும் போது மழையும் இங்கே பெய்து கொண்டிருக்கும், பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல பெய்யாது.
ஒரு நம்ம கண்ணுக்கு கண்ணாலே பார்க்க முடியாத ஐடென்டிஃபை. கொஞ்சம் தூரத்தில் மழை இருக்காது, இங்கே பெஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மழை அப்படியே நகரும், இங்கே இருக்காது அங்கே பெய்யும். இது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் ரன்னிங். அந்த மாதிரி போச்சுன்னா அந்த வருஷம் அதாவது மேகங்கள் மிக சரியாக சூழ் கொண்டுள்ளது. அந்த வருடங்கள்ல ஐப்பசி கார்த்திகை மாதத்துல மழை தேவையான அளவு மழை, தேவையான சரிவிகித அளவில் மழை இருக்கும். அதனால் பயிர் மிக செழிப்பாக இருக்கும் என்பதாக அவர்களுடைய கணிப்பு. அது பெரும்பாலும் சரியாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி அவர்களுடைய அந்த கணிப்பு இந்த காலத்தில் அதிநவீன பல உபகரணங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் காணுகின்ற இந்த இவர்களுடைய கணிப்பை அவர்கள் ஓரளவு இந்த கர்ப்போட்டத்தை வைத்து அந்த வருஷம் பூராவும் எப்படி இருக்கும், மழை எப்படி பெய்யும் என்பதை ஓரளவு கணித்து விடுவார்கள். அந்த கணிப்பு இவருடைய கணிப்புக்கு ஓரளவு ஈடு கொடுக்கக்கூடியதான் இருந்தது. இவர்கள் இப்ப நவீன உபகரணங்களின் உதவி இந்த கணிப்பைக்கு அவருடைய கணிப்பு பெரிய வித்தியாசத்தை காட்டவில்லை. கொஞ்சம் ஒரு சிறிய வித்தியாசத்தோடு அவருடைய கணிப்பு சரியாகத்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த கணிப்பு அந்த கர்ப்போட்ட நாட்களில், அதாவது இந்த டிசம்பர் 29 முதல் 11, ஜனவரி 11, மார்கழி மாசம் அமாவாசை முதல் 10 நாட்கள், மார்கழி மாசம் அமாவாசை முதல் 10 நாட்களில் மழை அதிகமாக பெய்தால், கொட்டுகின்ற மழையாக பெய்தால் அந்த வருஷம் மழை பெய்யாது. ஐப்பசி கார்த்திகை மாதங்களிலே மழை இருக்காது, பயிர் இருக்காது, நாட்டில் பஞ்சம் ஏற்படும், பயிர் விளையாது. இதுபோல் இந்த கர்ப்போட்ட நாட்களில் மழை அதிகமாக பெய்வதை வைத்து கணித்து அந்த வருஷம் பயிரே செய்யாமல் கிராமங்களில் நிலத்தை தரிசாக போட்டு விடுகின்ற ஒரு சூழலும் உண்டு, செய்வார்கள். அதற்கேற்ற மாதிரி அது மாதிரியும் நடக்கும். இந்த கர்ப்போட்ட நாட்டிலே மழை பெய்வதை எடுத்து ஒரு கணிப்பு அவர்கள் கணிப்பு ஏற்படுத்தி கொண்டு இந்த வருடம் மழை இருக்காது என்று முடிவு செய்தார்கள். ஆனால் சிலர் பயிர் தொழில் செய்து பயிருக்கான அந்த செலவையே மிச்சப்படுத்தி பயிர் செய்வதே நிறுத்தி விடுவாங்க அந்த வருஷம். அதுக்கேற்ற மாதிரி மழையும் இருக்காது. ஆக இந்த கர்ப்போட்டத்தை வைத்து தங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கின்ற அளவுக்கு நமது முன்னோர்களின், அதாவது முன்னோர்களின் அந்த ஞானம், முன்னோர்களின் அந்த ஞானம் அறிவிருந்து கூர்மை இருந்திருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே கர்ப்போட்டம் என்பது வருங்காலத்தில் அந்த வருடத்திய மழை காலங்களில், பயிர் காலங்களில் பயிருக்கு தேவையான அளவுக்கு மழை பெய்யுமா என்பதை கணிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இது இந்த நாட்களானது மார்கழி மாதம் அமாவாசை முதல் அநேகமாக 10 நாட்கள், ஒரு நாட்கள் முன்னே பின்னே அது அந்த மாதிரி அமையலாம். இந்த பீரியடை இதை வைத்து நம்ம கணக்கு போட முடியும். இதை வைத்து நம்ம முன்னோர்கள் மிக அழகாக கணக்கெடுத்திருக்கிறார்கள், மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கர்ப்போட்டம் என்பதை பற்றி நாம் மிக மிக கண்ணியமாக மிக நுட்பமாக கண்டுபிடித்து வைத்த நம் முன்னோர்களை நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் மீது அவர்களுக்கு அவருடைய திறனை நாம் போற்றுவோம், நன்றி கூறுவோம். நன்றி.